மோகனவன் இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த பிஸ்னஸ் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த பிஸ்னஸ் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நாள் எடுத்து பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு 2 வருஷமாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நபர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கீங்க, ஃபேமிலியாக வந்திருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தெரியாமல் வந்திருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் எடுத்திருப்பாங்க, ஹஸ்பண்டு சில பேர் இடத்துல வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் எடுப்பாங்க. 2 பேருமே வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். இதில் நிறைய யாரெல்லாம் வந்து சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நானும் வந்தேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் நான் எடுக்கும்போது முதல்ல வந்து இந்த பிஸ்னஸுக்கு ஆப்போசிட் எதிர்ப்புன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ்க்கு நான் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 2.5 வருஷம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், இந்த கம்பெனி இருக்காது, இது வந்து ஒரு MLM கான்செப்ட், இந்த கம்பெனி நாம் 10 பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, நம்ம ஸ்டேட்டஸ் மாறிடு, நம்ம போய் ஒருத்தர் போய் எப்படி போய் பிஸ்னஸ் பேசுறது, நம்ம தகுதி என்ன இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரியாது, 2வது அவங்கள பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆப்போசிட்டா தான் நான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்பேற்பட்ட நபர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு வியாபாரத்தை எடுக்கும் போது அந்த வியாபாரத்தினுடைய கான்செப்ட் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ வரோம் போறோம், ஏதோ பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற பிசினஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரே விஷயம். பிசினஸ்ல பல விதம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவோம். நிறைய பேர் மேடம் சொன்ன பாரு ஒரு ஜாப் வச்சிருக்காங்க, அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த பிசினஸ்ல லட்சமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது ஒன்லி வந்து ஆக்சஸ் மட்டுமே. இந்த கான்செப்ட் யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமா சொல்றேன் பெரிய லெவல சம்பாதிக்க முடியும். இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் நான் உட்காந்துருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டு லாஸ்ட்ல உட்காந்துருப்பேன். இன்னைக்கு இந்த ப்ரொமோஷனா இருக்கட்டும், இந்த அங்கீகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வச்சு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நான் பார்த்துருக்கோம், வேலைக்கு போறோம், நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிசினஸ் மேனுக்கும் ஆக்சிஸ்க்கும் வேலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணும் போது அந்த ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்மளோட டைமை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த 10 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்கம் கொடுக்குறாங்க, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 20,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரத்தை நம்ம வந்து அந்த ஓனர் விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒரு மாசம் வச்சு அந்த 20,000 ரூபாய் வாங்குறோம். ஸோ ஆக்சிஸை பொறுத்தளவு இந்த ஆக்சிஸ்ல ஒரு நாளைக்கு 1 hour கொடுத்தா போதும், வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படி 1 மணி நேரத்துக்கு நம்ம வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், ஒரு மாசம் 2,40,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு திங்க் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஆக்சிஸ்ல வந்து நம்ம உள்ள புரிஞ்சுக்கிட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு 1 மணி நேரம் நம்ம ஒதுக்கணும்னா நமக்குன்னு ஒரு டீம் உருவாக்கி இருக்கும். அந்த டீம்ல நமக்கு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அந்த 10 பேர் தான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவங்களுக்காக ஒர்க் பண்ணும்போது நமக்கான டைம் எத்தனை மணி நேரம், 11 மணி நேரம். ஏன்னா 10 பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்த 10 பேர் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்க. அது ஒரு 10 மணி நேரம், நம்ம 1 மணி நேரம் ஒர்க் பண்றோமா, மொத்தம் எத்தனை மணி நேரம், 11 மணி நேரம். இப்ப நம்ம 1 மணி நேரம் எஃபெக்ட் போடுறோம், நமக்கு 14 மணி நேரத்தோட இன்கம் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அது ஒரு நாள். இந்த கான்செப்ட் நெட்வொர்க் கான்செப்ட். இந்த நெட்வொர்க்னா பயந்துக்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன், நான் ஓடி போய் எனக்கு வேண்டாம் சொன்னா நிறைய பேர்த்த பார்த்து பேசும்போது சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போன் எடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும். ஸோ இந்த கான்செப்ட் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சர்வ நிச்சயமா பல லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது எப்ப எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் நான் வந்தேன். கம்பெனி போய் பார்த்தேன், லீடர்ஸா பார்த்தேன், சம்பாதிச்சவங்களை பார்த்தேன். இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நாள் பார்த்தேன், நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு சென்னைக்கு போயிருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது பேசிட்டு இருக்கும்போது என் லீடர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த வாரம் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைச்சுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன இந்த வாரம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நான் உங்களை மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிண்டலா சிரிச்சேன். நான் அவங்களை பார்த்து கிண்டலா சிரிச்சேன். உங்களுக்கு தோணுமே இல்லையா, புதுசா வந்தவங்களுக்கு தெரியும், வாரம் 60,000 ரூபாய், வாரம் மாசம் 20,000 ரூபாய் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க என்ன கிண்டல் இது பண்றீங்களா, பொய் சொல்றீங்களான்னு கேட்டா அதே கொஸ்டின் நான் வந்துட்டா. அதே நபர் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 2 லட்சம் 2,30,000 எடுக்கும்போது எனக்கு இந்த பிசினஸ் இது எனக்கு மட்டும் கிடையாது, இருக்க ஒவ்வொரு நபருக்குமே உண்டு. நீங்க நிச்சயம் நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸோட கான்செப்ட் எடுத்துக்கிட்டு உங்க லீடரை எடுத்துக்கிட்டு உங்க லீடர் சொல்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா சர்வ நிச்சயமா அடுத்த ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்டேஜ் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. எப்படி இந்த வாய்ப்பை கொடுத்தது
பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அனிதாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க எனக்கு கொடுக்கலன்னா 100% இந்த பிசினஸ் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதை தாண்டி எனக்கு இந்த வாய்ப்பை கூடவே இது பண்ண நம்ம சார்லஸா கதை உண்மையிலே இந்த இடத்துல நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாம வந்து இந்த பிசினஸ் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 74,000 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு பிசினஸ் தெரியாம. அதை தாண்டி இன்னத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கூடவே இருந்து என்னை நல்லா வழி நடத்தி ஒவ்வொரு வழியும் மோட்டிவேஷன் கொடுத்து பிரதர் இப்படி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, உங்க டீம்ல நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய அச்சீவரை கொண்டு வாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கிற நம்ம பாலமுருகன் டிபி சாருக்கு உண்மையாலுமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய விஷயம் பேசி ரொம்ப தேங்க்யூ மச். யாரெல்லாம் அடுத்தவங்களை சம்பாதிக்க நீங்க ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ங்க. இது ஒரு ஹெல்ப். இன்னொரு நபருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இது ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பைசா கொடுப்போம், பிச்சை போடுறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நபருக்கு ஒரு பணத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பு தான் நம்ம வாழ்க்கை தான் வாழ்க்கை.